இந்த மீட்பு மனுக்குலத்திலிருந்து நிறைவடைகிற வேளையிலேயே அருமை இரட்சகர் மின்னல் கிளைக்கில் தோன்றி மேற்கே மறை வனமாய் மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. When this salvation of Gentiles and the redemption of Jews take place, then the coming of the Lord will be like this. For as the lightning comes from the east and flashes to the west, so will be this coming of the Son of Man will be. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் ரோமர் Book of Romans chapter 8. ரோமர் 11ஆம் அதிகாரம் chapter 11. 25 முதல் 27 முடிய வாசிக்கலாம். 25 to 27. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடின மனதுண்டாயிருக்கும் என்றால், அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியில் முதல் பகுதியில் புறஜாதியாருடைய ரட்சிப்பு பூர்ணம் அடைகிற வரைக்கும், அவர்கள் மீட்கப்படுகிற வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்போ மனம் திரும்புதலோ தேவனால் கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிய முடிகிறது. We can understand from here that in the 7 years of Antichrist period, the first 3.5 years will be the Gentiles will come to the knowledge of Christ and they will repent and they will get saved. Meanwhile, the Jewish people will not accept the salvation. Their hearts will be hardened. It's written there that blindness in part has happened to Israel until the fullness of the Gentiles has come in. இஸ்ரவேலருடைய மீட்பானது ரட்சிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்காமல், மீட்கிறவர் சீயோனில் வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவருடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் சொல்லப்படுகிறது. It's written there, the deliverer will come out of Zion and he will turn away ungodliness from Jacob, and this portion is referring to the Jewish people. ஆக இந்த வேத பகுதியானது நிறைவேறுதலுக்குரிய சம்பவங்களாய், தீர்க்க தரிசனங்களாய் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 16ஆம் அதிகாரம் உடைய அந்த வேத பகுதியிலே புறஜாதியாருடைய மீட்பு அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் முதல் பகுதியான முதல் 3 ஆண்டு காலத்தில் புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடைகிறதையும், அது 7 முத்திரைகள் உடைக்கப்படும் காலம் என்றும், பின் 3 ஆண்டு காலம் மகாமுத்திரை காலம், அது 7 தேவ கோப கலசங்கள் ஊற்றப்படும் காலம் என்றும் வெளிப்படையின் விசேஷத்தில் சொல்லப்படுகிறது. These 2 parts has been divided into 2 different biblical chapters in book of Revelation. Revelation chapter 6, from chapter 6 to chapter 14, it explains the salvation of Gentiles, whereas it's written in the 7 seals will be broken, and the second part of Antichrist is explained in book of Revelation 15 till the end of the book of Revelation. It explains the redemption of Jewish people, whereas there it's written about the 7 vessels, the cups of the wrath will be poured out. இந்த 2 கூட்டத்தாருடைய மீட்பு எப்பொழுது நிறைவேறுகிறதோ அப்பொழுதே அருமை இரட்சகருடைய ரகசிய வருகையும் இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. When the salvation and redemption of these 2 group of people comes to fullness, perfectness, then the secret coming of the Lord, Son of God will be take place. The scripture says. 2 பகுதி ஜனங்களில் பாவத்தையும் சாத்தானையும் உலகத்தையும் ஜெயித்தவர்கள் எவர்களோ அவர்களுடைய கூட்டாய்மைதான்
தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்படுகிற சபை அல்லது ராஜ்யம் அல்லது மனவாட்டி என்று அறிவிக்கப்படுகிறது. The group of people who get saved and redeemed from both of these two groups, those who overcame sin, flesh and the devil, will be called as the God's holy people. They are the separated people for the coming of the Lord. வேதாகமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம், Book of Revelation, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் chapter 5, 9-10 வசனங்களை வாசிக்கலாம். verses 9 to 10. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவனை துதித்து ஸ்தோத்திரித்ததாக தேவனுடைய புஸ்தகத்தை வாங்கவும் அது முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் எங்களை தேவனுக்கென்று ரத்தத்தால் மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாலும் ஆக்கினீர். நான் பூமியிலே அரசாளுவோம் என்ற புது பாட்டை பாடினார்கள். புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் பாடுகிறார்கள். People who get saved and redeemed from the Gentiles, the first half, they sing a new song unto the Lord, that you are worthy to take the scroll and to open its seals. For you were slain and have redeemed us to God by your blood out of every tribe and tongue and people and nation, and have made us kings and priests to our God, and we shall reign on the earth. Such a way they sing the song of the Lamb of God.